பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பார்த்திபன் மனநிலை பாதிக்கப்பட்ட பார்த்திபனின் பணிவான வணக்கம். இப்போ என்ன எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவன். ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த சாதி மதம் தேவையில்லை அப்படின்ற ஒரு சான்றிதழை நான் வாங்கியிருக்கிறேன். இதை வாங்கினதுனால எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதாக மிக சிலர் நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஆனால் இதை வழங்கினது ஒரு சோழிங்கநல்லூர் தாசில்தார் எனக்கு வழங்கியிருக்காரு. மாண்புமிகு நீதியரசர் என்னை பாராட்டி இதை எனக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளவும் செஞ்சவங்களை மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னா அவங்க யாரை சொல்கிறாங்க? இதை மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த சான்றிதழ் எனக்கு வழங்கப்பட்டதுன்னா அது கோர்ட்டை அவமதிக்கிற ஒரு செயலாகும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன தவறு நடந்தது. புராணத்திலேயோ இதிகாசத்திலேயோ சந்தேகத்தின் பேரில் தீக்குளிக்க சொல்லுவாங்க. இப்போ நான் தீக்குளித்ததுக்காகவே சந்தேகப்பட்டால் என்ன அர்த்தம்? இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, மிக சில பேர் மட்டும் இதன் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி ஒரு விமர்சனம் தேவையில்லை. இப்போ கூட ஜட்ஜி அவர்கள் என்னை பாராட்டும் போது, நல்லவனாக இருக்கிறது கூட இந்த நாட்டில் ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது போல இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வழங்கியிருக்காரு. அதனால் மேற்கொண்டு இது சம்மந்தமான விமர்சனங்கள் இல்லாமல், இந்த ரிசர்வேஷன் மூலமாக இந்த மக்களுக்கு ரொம்ப தேவைகள் இருக்குது. அந்த ஒரு மட்டத்திலேருந்து இன்னொரு மட்டத்தில் உயர்றதுக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது. அவங்க இதை பயன்படுத்திக்கலாம். எதை? சாதி மதம் தேவை. நான் நேற்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது எனக்கு பேரலாக நான் இன்ன சாதின்னு ஒரு சான்றிதழ் ஒருத்தர் வாங்குறாங்க. அது சுலபமாக இருக்குது. எனக்கு சாதி இல்லைன்னு சொல்லி நான் ஒரு சான்றிதழை வாங்குறதுக்கு நான் கோர்ட்டு வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குது. அந்த நிலை மாறணும். நான் இப்போ ஜட்ஜிக்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, மாண்புமிகு உங்களுடைய இந்த தீர்ப்பால் நாளைக்கு அர்த்தமுள்ள ஒரு புதிய சமூகம் உருவாகும், அந்த சமூகம் உங்களை பாராட்டும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இந்த மாதிரி எனக்கு சாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பெரிய கூட்டமே ஃபார்ம் ஆகியிருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சாதி மதம் வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் எல்லா தலைவரும் சொல்கிறாங்களே தவிர, அப்படி நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எதுக்காக சில எதிர்ப்புகள் வருதுன்னு எனக்கு தெரியல. அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த அன்பான நண்பர்கள்கிட்ட தொடர்ந்து இது சம்பந்தமான விமர்சனங்கள் எதுவுமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 35 வருஷமாக சினிமாவின் மூலமாக நான் நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களை என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலமாக நான் செஞ்சுருக்கேன். அதனால் என்னுடைய நல்ல எண்ணத்தின் மேலே சந்தேகம் இல்லாமல் தொடர்ந்து நான் நல்ல சினிமாக்கள் மட்டுமே பண்ணணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதற்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவு வேணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.